ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காக ஒரு பெண் என் முன்னால் ஒரு வேண்டுதலை வைத்து கொண்டு இருக்கிறாள். அந்த பெண் வைத்த வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. இந்த வேண்டுதலை எதற்காக வைத்திருக்கிறார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வேண்டுதலை வைத்தது யார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் மிகவும் கட்டாயம். அவர் யார் என்றும் என்னிடத்தில் என்ன வேண்டுதல் வைத்தால் இது உன் வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அது சக்தி வாய்ந்த மாற்றங்களை உனக்கு கொடுக்க போகின்றது. இந்த நேரத்தில் உனக்காக ஒருவர், அதுவும் ஒரு பெண் என் முன்னால் வந்து வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஒருவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெண் மிகவும் அதிகமான பங்கு வகித்திருப்பார். அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். ஏனென்றால் ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் என்று சொல்வார்கள் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு பெண் காரணமாக இருந்திருக்கலாம், அல்லது உன் வாழ்க்கையின் அழிவிற்கு ஒரு பெண் காரணமாக இருந்திருக்கலாம். இப்பேற்பட்ட ஒரு பெண்தான் உனக்கான இப்படி ஒரு வேண்டுதலை என் முன்னால் வைத்திருக்கிறார். நல்ல வேண்டுதலா அல்லது உன் வாழ்க்கையை அழிப்பதற்கான வேண்டுதலா என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது நிச்சயமாக உனக்கு இருக்கிறது. ஏனென்றால் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி ஒரு நாளும் தெரிந்து கொள்ள நீ விரும்புவதில்லை. ஏனென்றால் இதையெல்லாம் கண்டு கொண்டிருந்தால், நம் தேவையில்லாமல் அடுத்தவர்களை பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தால் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லதெல்லாம் கெட்டதாக மாறிவிடும் என்று என் பிள்ளை நீ நினைக்கிறாய். அதனால் என்னவோ வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் கூட உன்னை விட்டு தட்டி சென்று விடுகிறது. நீ இத்தனை மனப்போக்கில் இருக்கிறாய். ஆனால் உனக்காக ஒரு பெண் வந்து என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தால் அவர் என்ன வேண்டுதல் வைத்தார் தெரியுமா? என் தங்கமே, அந்த பெண்ணானவள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டவள். அந்த பெண் உன்னை பற்றி நினைத்து மனம் வேதனைப்பட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறார். என் தங்கமே, அந்த பெண் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்ணார பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை உனக்காக செய்து கொடுக்க வேண்டும் என்று பல முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ என்னவோ அவர்களுக்கு சரியான ஒத்துழைப்பினை கொடுக்கவில்லை. உன்னுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருப்பதனால் அவர்களால் சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்களையும் சரியான நேரத்தில் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியாமல் அங்கே தவித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல என் தங்கமே, நீ சோர்வடையும் பொழுதெல்லாம் அவர்கள் உன்னை தேற்றி இருக்கிறார்கள். நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுதெல்லாம் அவர்களும் சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள். நீ கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் உன்னோடு சேர்ந்து அவர்களும் கண்ணீர் சிந்தியிருக்கிறார்கள். இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் அதிகமான பங்கினை ஆற்றிய இவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நினைக்கிறாயா? என் தங்கமே, யார் ஒருவர் மீது அதிகமான அக்கறை கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களில் எல்லாம் அவர்கள் அதிகமான ஈடுபாடுகளை கொடுத்திருக்கிறார்கள், அப்பேற்பட்ட ஒருவர்தான் இன்று உனக்கான நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே என்னிடத்தில் வேண்டுதல் வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது என்றால் அதிலிருந்து நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது எதை பற்றியோ சிந்தித்து நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, இனிமேல் இந்த வாழ்க்கையில் எப்படி முன்னேறப் போகிறோம் என்று நினைத்து என் குழந்தை மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய். இப்படி
இப்படி உன் வாழ்க்கையை நீ வெறுத்து நின்று கொண்டிருப்பதை அவர்களால் காண முடியவில்லை. எப்படியாயினும் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் உன்னோடு சேர்ந்து அவர்களும் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு பெண் யார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்கமே, அந்த பெண் வேறு யாரும் கிடையாது. அந்த பெண்ணானவள் உன்னுடைய தாய், உன்னை பெற்ற அம்மா. என் குழந்தையே, இந்த தாயானவள் இன்று உனக்கு கொடுக்க வந்திருக்கின்ற இந்த செய்தியின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டியது, உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உனக்காக என்னிடம் ஒரு ஜீவன் வேண்டுதல் வைத்தது என்று. அம்மா சொன்னேன் அல்லவா? அந்த ஜீவன் உன்னை பெற்ற தாயானவள் தான் என் தங்கமே. அவர்கள் உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, நீ நினைக்கிறாய் யாருமே நம் மீது அக்கறை காட்டவில்லை, நம் வாழ்க்கையை பற்றி யாருக்கும் கவலை இல்லை என்று. யார் உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கினாலும் உன்னை பெற்ற தாயானவள் ஒரு நாளும் உன்னை ஒதுக்க மாட்டாள். ஒருவேளை நீ செய்கின்ற தவறுகளால் உன் மீது வெறுப்பினை கொட்டலாம். நீ கேட்காமல் நடந்து கொள்கின்ற சில விஷயங்களினால் அவர்களுக்கு மனது வேதனை அடையலாம். ஆனாலும் ஒரு நாளும் உன்னை யாரிடத்திலும் அவர்கள் விட்டு கொடுத்தது கிடையாது. யாரிடத்திலும் உன் வாழ்க்கையை பற்றி அவர்கள் பேசியது கிடையாது. அப்படிதான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் என் தங்கமே, அவர்களை பற்றிய தவறான எண்ணங்களை ஒரு நாளும் உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்து கொள்ளாதே. என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா, என்னுடைய வாழ்க்கை என்றுமே கேள்விக்குறியாக தான் நின்று கொண்டிருக்கிறது. எனக்கென்று எதிர்காலத்திற்கு இவர்கள் எதையும் சேர்த்து வைக்கவில்லை. ஒருவேளை எனக்காக இவர்கள் சேமித்து வைத்திருந்தால் நான் இந்த அளவிற்கு பயம் கொண்டிருக்க மாட்டேன் என்று நீ உன்னுடைய பெற்றோர்களின் மீது பழி சுமத்துகிறாய். என் தங்கமே, அவர்கள் ஒன்றும் உன் எதிர்கால வாழ்க்கையை நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்திருக்கவில்லை. அவர்கள் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டுதான் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்களுக்கு சேமிப்பினை சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை. ஒருவேளை அன்று அவர்கள் சேமித்திருப்பார்கள், ஆனால் இன்று நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் ஒரு நாளும் எதையும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்க மாட்டார்கள். என் தங்கமே, அவர்கள் செய்த அந்த தவறை நீயும் செய்துவிடக் கூடாது என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். நாங்கள் தான் எதிர்கால தேவைக்கு என்று சரியாக எந்த சேமிப்பையும் செய்யவில்லை. என்னுடைய பிள்ளைகளாவது புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களினுடைய எதிர்காலத்திற்கு அவர்கள் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். ஒருபொழுதும் யாரிடத்திலும் கையேந்தி நின்றுவிடக் கூடாது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் அனுபவிக்கின்ற கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்து விடக்கூடாது. அவர்கள் நினைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக அவர்கள் கைகளில் கொடுக்க வேண்டும். இது ஒன்றுதான் எங்களினுடைய விருப்பம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். என் தங்கமே, உன்னை பெற்ற அந்த தாயானவள் உன்னை நினைத்து என் முன்னால் சிந்திய கண்ணீர் துளிதான் இப்பொழுது உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வைத்திருக்கிறது. என் தங்கமே, இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது எந்த அளவிற்கு உண்மை என்று நீ நம்புகிறாயோ அந்த அளவிற்கு இந்த விஷயத்தை நீ நம்ப வேண்டும். உன் வாழ்க்கையின் மீது அவர்கள் கொண்டிருக்கின்ற அக்கறை அவ்வளவு பெரியது. நீ கஷ்டப்பட்டு விடக்கூடாது, காயப்பட்டு விடக்கூடாது என்று அவர்கள் கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபொழுதும் மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இன்று நீ மற்றவர்களால் சோதனைக்கு ஆளாகும் பொழுது மனம் வேதனை அடைகிறார்கள். எல்லா விதமான புத்திசாலித்தனத்தையும் என் குழந்தைக்கு கொடுங்கள் அம்மா என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்த பெண் என்னிடத்தில் வைத்த வேண்டுதலினால் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் நன்றாக இருக்க போகிறது. எனக்கு எல்லா கஷ்டங்களையும் கொடுத்துவிட்டு என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்கள் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். என் தங்கமே, உனக்கும் கஷ்டத்தை இனிமேல் கொடுக்க போவது இல்லை. உன்னை பெற்றவர்களுக்கும் இனிமேல் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க போவது இல்லை. இனி உன் வாழ்க்கை நல்லபடியாக தான் இருக்க போகிறது. என் தங்கமே, பெற்றவர்களினுடைய நடவடிக்கைகள் சில நேரங்களில் அதிக காட்டமாக உன் மீது திரும்பலாம்.
ஆனால் அவர்களின் கோபத்தை பார்க்காமல் நாம் என்ன தவறு செய்தோம் என்று ஒருமுறை சிந்தித்து பார்ப்பாயானால் நிச்சயமாக நீயும் திருந்தி நல்வழிக்கு வந்து விடுவாய். என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றென்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். என்னுடைய ஆசீர்வாதங்களோடு உன் தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் தயங்கி நிற்காதே, எதை நினைத்தும் பயப்படாதே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என்று உன் தாயானவள் உனக்கு சத்திய வாக்கினை கொடுக்கிறேன். என் தங்க பிள்ளையே, நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் ஸ்ரீ வராஹி தாயே போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீ வராஹி தாயே போற்றி போற்றி.